அதற்கு இந்த பெண்கள் அவர்கள் ஏராளமான புதிய அந்த திட்டங்களுக்கு பேர்கள்லாம் ரொம்ப அற்புதமாக சூட்டியிருப்பார்கள். விடியல் பயணம் என்பது, விடியல் என்பது டான், ஒரு புதிய விடியலை நோக்கி இந்த பெண்கள் பயணப்படுகிறார்கள் என்ற எண்ணத்தில் அவர்கள் இந்த வைத்திருக்கிறார்கள். அப்போது இவங்க விடியல் பயணம் சொல்லும்போது அவங்க இந்த மொபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறோம். ஆக்மெண்டிங் தி மொபிலிட்டி ஆஃப் உமன், ஆக்மெண்டிங் த ஹியூமிலிட்டி ஆஃப் உமன் ஒர்க் ஃபோர்ஸ், அது அங்கே ஒரு கான்ட்ரிபியூட்டிங் ஃபேக்டர். காலை உணவு திட்டம் என்பது மிக சிறப்பான திட்டம் என்று பல்வேறு உலக நாடுகள் இதை சிலாகித்து பேசுகின்றன. இது எதை கான்ட்ரிபியூட் பண்ணுதுன்னு சொன்னால், காலையில் வீட்டை விட்டு குழந்தைக்கு சமைக்க வேண்டிய அவசியம் இல்லை, நான் வெளியில் போய் வேலைக்கு செல்கிறேன் என்ற அந்த எண்ணத்தில் அது அந்த மாதிரியான ஒன்றை ஒன்று மிஞ்சுகின்ற ஒன்றை ஒன்று கான்ட்ரிபியூட்டிங் ஃபேக்டர்னு சொல்லுவாங்க. அது மாதிரி எல்லா திட்டங்களும் ஒன்றைக்கு ஒன்று சப்ளிமெண்டிங் அண்ட் காம்ப்ளிமெண்டிங்னு சொல்லுவாங்க. இதை சப்ளிமெண்ட் பண்ணணும், இதை காம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அப்படிப்பட்ட திட்டங்கள் இவர்கள் வகுத்து கொடுத்திருக்கிறார்கள். அது பெரிய அளவில் தமிழ்நாட்டில் என்னை ரொம்ப ஆச்சரியப்பட வைக்க, ரொம்ப மகிழ்ச்சி அடைய வைத்த ஒரு திட்டம் என்னென்னா, நான் முதல்வன் திட்டம். ஒரு காலத்தில் தமிழ்நாட்டில் உள்ளவர்கள் தான் சிவில் சர்வீஸை கிராக் பண்ணாங்க. இந்த அகாடமியுடைய ஃபவுண்டர் இந்த ஃபஸ்ட் பேட்ச் கிராக் பண்ணவர் ஐஏஎஸ் டாக்டர் ஏ பத்மநாபன். ஓப்பங்க